என்ன தம்பி சோகமாக இருக்க? ஒன்றுமில்லைண்ணே, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பிறந்த நாள்னாலே சந்தோஷமான விஷயந்தான். அதுக்கு ஏன் சோகமாக இருக்க? பிறந்த நாள் அதுவும் எனக்கு பிடிச்சது இனிப்பு ஐட்டம் எதுவுமே சாப்பிட முடியலண்ணே. அப்படி என்ன உடம்புல உனக்கு பிரச்சனை? எனக்கு சுகர் இருக்குண்ணே, அதனால் இனிப்பு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா தம்பி சொல்கிற? இந்த வயசில் சுகரா? எனக்கு மட்டும் இல்லைண்ணே, இந்த காலத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கே சுகர் இருக்குது. அடா பைத்தியக்காரா, இதுக்கா பயந்துட்டு இருக்க? இயற்கையாகவே நம் முன்னோர்கள் இலவசமாக மருந்து எல்லா வேதிகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? இயற்கையாகவே நம்மளை சுற்றி எல்லா மருந்துகள் இருக்குது. இது தெரியாமல் பணத்தை வீணாக செலவு பண்ணிட்டு இருக்க. அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே நம்மளை சுற்றியே எல்லாமே இருக்குது. இயற்கையாகவே நம்மளை சுற்றி மருந்துகள் இருக்கா? இது எனக்கு தெரியாமல் போச்சே. இந்த காலத்து பசங்களுக்கு எங்கப்பா தெரியுது? தம்பி, நான் உனக்கு இயற்கையான முறையில் ஒரு மருந்து ரெடி பண்ணி தரேன். இது கரெக்டாக 30 நாளைக்கு சாப்பிட்டு வரணும். இயற்கையான முறையில் குணமடைய நாள் ஆகும். இந்த 30 நாள் கரெக்டாக சாப்பிட்டேன்னா வாழ்நாள் முழுவதும் உனக்கு சுகரே வராது. பாருங்கள், நம்ம அந்த தம்பிக்கு வந்து இயற்கையான முறையில் ஆவாரம் பூ வச்சு தான் நம்ம வந்து மருந்து ரெடி பண்ண போகிறோம். ஆவாரம் பூவை பறிச்சிக்கலாம். இது என்ன பண்ணலான்னா, ஆவாரம் பூ பறித்து ஃபேன் காற்றுலேயே ஒரு 3 நாளைக்கு வந்து காய வைக்கணும். ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அதை ஜல்லடியில் போட்டு ஜலிச்சுட்டு தான் 1/4 ஸ்பூன் சாப்பிட்டா போதும். ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றில் 1/4 ஸ்பூன் சாப்பிட்டா போதும். 30 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா சுகர் வந்து வாழ்நாள் முழுக்கும் வரவே வராது. நிறைய பூ பாருங்கள், எவ்வளோ பூ கொட்டி கிடக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு இயற்கை தந்த பரிசுங்க. இயற்கையாகவே இலவசமாக நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார் எல்லாத்தையுமே. அது சரிவரியாக பயன்படுத்தணும்னா எந்த நோயும் நம்மளை அண்டாது. பாருங்கள், இந்த பூவில் இருக்கிற தூசு செத்தை எதாக இருந்தாலும் எடுத்துடலாம். நம்மளுக்கு இந்த விதெல்லாம் தேவைப்படாதுங்க. ஒன்லி பூ மட்டும் தான் தேவைப்படும். இந்த காம்பெல்லாம் கூட எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஆவாரம் பூ வந்து நல்லா பறிச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா 3 நாள் ஃபேன் காற்றுலேயே உலர வைக்கணுங்க. உலர வச்ச பிறகு இது மிக்சியில் போட்டு அரைச்சி ஜல்லடியில் போட்டு ஜலிச்சு 30 நாளைக்கு 1/4 ஸ்பூன் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டீங்கன்னாக்கா வாழ்நாள் முழுக்கும் சுகரே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆவாரம் பூ இல்லாதவங்க தேவைப்பட்டால் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேங்க. இந்த கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஆவாரம் பூ இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக குணமாகும். பாருங்கள் தம்பி, ஆவாரம் பூ நல்லா பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இது என்ன பண்ணலான்னா 1/4 ஸ்பூன், இது 30 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் 1/4 ஸ்பூன் சாப்பிடணும். 30 நாள் கரெக்டாக சாப்பிடுங்க. 30 நாள் சாப்பிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை தம்பி வாங்கிக்கோங்க. சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி. இந்த மருந்து 30 நாளைக்கு சாப்பிட்ணுமா? கண்டிப்பாக சாப்பிட்டு 30 நாளைக்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டு சொல்கிறேண்ணே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.